வணக்கம் பிள்ளைகள். நாங்க தொடர்ந்து ஞான விளக்கு 2025ஆம் ஆண்டுக்குரிய ஞான விளக்கு முதலாவது பரீட்சைக்குரிய கேள்விகளும் அதுக்குரிய விடைகளையும் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில 20வது கேள்வியிலிருந்து நாங்கள் இந்த காணொலியில பார்ப்போம் பிள்ளைகள். சரியா? 20வது கேள்வியிலிருந்து பார்க்க பாருங்க பிள்ளைகள். 20வது கேள்வி. சரி, எங்களுக்கு தடித்த அட்டை ஒன்றில் பொருத்தப்பட்டுள்ள சுழலக்கூடிய இச்சக்கரத்தை 50 தடவைகள் சுழற்றிய போது விழுந்த நிறங்களின் எண்ணிக்கை அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளன. சரிதானே? இப்ப எங்களுக்கு ஒரு ப்ரொபாபிலிட்டி, அதாவது ஒரு நிகழ்தகவு கேள்வியுது. ஏன்னா ஒரு தடித்த அட்டையில என்னன்னு சொல்றது, கொஞ்சம் கலர்ஸ் எழுதி போட்டு அப்படி 50 தடவை சுழட்டி விடுவீங்க. அப்படி சுழற்சிக்குல என்னென்ன நிறம் விழுந்ததுன்றது இருக்கு. நீங்க சிவப்பு 5 தடவைகள் விழுந்தது. நாங்க மொத்தமா சுழற்றின தடவைகள் 50. அதுல சிவப்பு 5 தடவை உங்களுக்கு கிடைச்சிருக்குது. சரி, நம்பக்குறியில நின்றது 5 தடவை. வெள்ளை 12 தடவை, ஊதா 7 தடவை, மஞ்சள் 16 தடவை, பச்சை 10 தடவை. சரி, அப்ப இந்த 50 தடவையிலையும் எங்களுக்கு எல்லா நிறங்களும் எத்தனை அடவை வந்திருக்குன்றது இதுல இருக்கு. இப்ப கேள்விக்கு வந்தா, இச்சக்கரத்தை 300 தடவைகள் சுழற்றி இருந்தால் விழக்கூடிய மஞ்சள் நிறங்களின் எண்ணிக்கை எத்தனையாக எதிர்பார்க்கலாம்? சரியா? 300 தடவைகள் சுழற்றி இருந்தாலாம். ஆனா நாங்கள் முதல் சுழற்றினது 50, இப்ப சுழற்ற போறது 300. அப்ப 300க்கும் 50க்கும் என்ன தொடர்? சரி, இப்ப நாங்க பாருங்க பிள்ளைகள், 300 நாங்கள் 50ஆல பிரிச்ச வேண்டாம். சரியா? 300க்கும் 50க்கும் இடையில என்ன தொடர்பு பார்க்க வேண்டாம். 50ஆல நாங்க பிரிச்ச வேண்டாம். இவங்க ஒரு சைவர் வெட்டப்படும். 6 30. சரி, 50 6 மடங்கு தான் எங்களுக்கு 300. சரி, அப்ப இந்த 50 நாங்க 50 ஒரு சுழலேக்கில 50 தடவை சுழட்டேக்க வந்த தடவைகள் இதுல இருக்கு. அது 6 மடங்கு தான் 300 தடவை. இங்க விழக்கூடிய மஞ்சள் நிறங்கள் எண்ணிக்கை 50 தடவை சுழட்டேக்க எங்களுக்கு 16 விழுது. சரி, 50 தடவை சுழட்டேக்க 16 தடவை எங்களுக்கு மஞ்சள் வருதுண்டா. 300 தடவை சுழட்டேக்க 50 6 மடங்கு தானே 300. சோ நான் 16 பிள்ளையாரு 6ஆல பெருக்கிறேன். சரியா? 16 6ஆல பெருக்கணும்டா விட 6 6 36, 6 எழுதி 3 மிச்சம். 6 6 6 3 9 96. சரி, அப்ப 3வது விடை. சரிதான விடை? 50 6 மடங்கு 300. சோ மஞ்சள் விழுந்தது 16 தடவை. அதனால 6ஆல பெருக்கினோம். 96 ஆன்சர். சரி, அப்ப எங்களுக்கு 20வதுக்கு 3வது விடை. அடுத்த வழிய பாவங்களே. சரியா? அடுத்த வழி பாருங்க. மதன், சுதன், பரதன் ஆகிய மூவரிடமும் ரூபாய் 600, 900, ரூபாய் 500 ஆகிய பணத்தொகைகள் உள்ளன. சரி, ஒவ்வொரு மதன முறையும் அந்த இடத்து என்ன அவங்களுக்கு ஓடர்ல அந்த இடம். மதனிட்ட 600 ரூபாய், சுதனிட்ட 900 ரூபாய், விரதனிட்ட 500 ரூபாய் இருக்கு. சரி, அதை வச்சுக்கொண்டு நீங்க ஆளுங்களே கொஞ்சம் அறிவித்தல்கள் நான் தரப்பட்டிருக்கு. மதன் தன்னிடம் உள்ள பணத்தில் அரைவாசியை சுதனுக்கு கொடுத்தான். இப்போது சுதன் தன்னிடம் உள்ள பணத்தில் அரைவாசியை பரதனுக்கு கொடுத்தான். இப்போது பரதன் தன்னிடம் உள்ள பணத்தொகையின் அரைவாசியை மதனுக்கு கொடுத்தான். இப்போது இவர்கள் ஒவ்வொருவருடைய பணத்தொகையின் அளவுக்கேற்ப பணத்தொகையை வைத்துள்ளவரில் இருந்து குறைந்த பணத்தொகையை வைத்திருப்பவர் வரை ஒழுங்குபடுத்தும் போது வருவது யாது? சரிதானே? விடம் இல்லை, நான் உங்களுக்கு பிள்ளைய போர்ட்ல விளங்கப்படுத்தி வருவேன். சரிதானே? ஓகே. அப்ப நான் முதலாவது கேள்விய வாசிக்கைக்கு என்ன செய்யணும்னு சொன்னால் தரவுகள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். சரிதானே? அப்ப கவனிங்க. அப்ப நான் 3 பேரையும் போட்டு அதில் இருக்கிற பண தொகைகளை முதலாவது எழுதி கொள்றேன். சரிதானே? ஓகே, ஞாபகம் பண்ணுங்க. பாருங்க பிள்ளைகள், மதன், சுதன், பரதன். சரியா? அப்ப நான் எழுதுறேன். மதன், சுதன், நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் போறேன் எல்லாத்துலயும், பரதன். சரியா? மதனிட்ட இருந்த காசு எங்களுக்கு 600 ரூபாய், சுதனிட்ட இருந்தது 900 ரூபாய், அதே மாதிரி எங்களுக்கு வரதனிட்ட இருந்தது 500 ரூபாய். அது எங்களுக்கு தந்துவிட. இப்ப முதலாவது தரவு தந்தவை பாருங்க.
மதன் தன்னிடமுள்ள பணத்தில் அரைவாசியை சுதனுக்கு கொடுக்கிறான். மதன் தன்னிடம் இருந்த பணத்துல அரைவாசியை சுதனுக்கு கொடுக்கிறான்டா. மதனிட்ட 600 ரூபாய் இருந்தது பிள்ளைகள். 600ல அரைவாசி 300. அப்ப 300 கொடுக்குறாருண்டா. 600ல 300 போனா இப்ப மதனிட்ட 300 ரூபாய் இருக்கு. சரி, அப்ப சுதனிட்ட ஏற்கனவே 900 இருந்தது. இப்ப நாங்கள் இந்த 900ோட பிள்ளைகள் இந்த 300 என்ன செய்யணும், கூட்ட வேணும். எங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கிறார் தானே மதன். நாங்க கூட்டினோம்டா 0 0 9 3 12. அப்ப இப்ப சுதனிட்ட 1200 ரூபாய் இருக்கு. இது முதலாவது கூற்று. அடுத்தது பாருங்க, இப்போது சுதன் தன்னிடம் உள்ள பணத்தில் அரைவாசியை வரதனுக்கு கொடுத்தான். அப்ப சுதனிட்ட இருக்கிறது 1200. உங்க எல்லாருக்குமே தெரியும் 1200ல அரைவாசி 600. சரிதான். இப்ப 600 ரூபாய் வரதனுக்கு கொடுத்தா மீதி ஆயவர்கிட்ட இருக்கிறதும் 600. அப்ப சுதன் யாருக்கு கொடுக்குறாரு, வரதனுக்கு 600 ரூபாய் கொடுக்குறாரு. அப்ப ஏற்கனவே வரதனிட்ட 500 ரூபாய் இருந்தது. நான் அந்த 500ஓட 600 கூட்டுறன் பிள்ளையர். சரியா, கூட்டினோம்டா 0 0 6 மஞ்சம் 11. அப்ப இப்ப வரதனிட்ட 1100 ரூபாய் இருக்கும். இது 2வது கூற்று. அடுத்த கூற்ற பாருங்க, இப்போது வரதன் தன்னிடம் உள்ள பணத்தொகையின் அரைவாசியை மதனுக்கு கொடுத்தான். சரிப்பா, வரதனிட்ட இருக்கிறது 1100. இதுல அரைவாசி என்றா பிள்ளைகள் 1100ல அரைவாசி உங்க எல்லாருக்குமே தெரியும். அரைவாசி காண்றா 2ஆல வகுக்கணும் என்ன. அப்ப 1100ல அரைவாசி என்ன, நாங்க 1100 2ஆல வகுத்தம் என்றா பிள்ளைகள் எங்களுக்கு 550 ரூபா. சரி, அப்ப 550 ரூபா கொடுத்தா கிட்ட மீதியா இருக்க போறது 550. வரதன் யார்கிட்ட அரைவாசி பணத்தை கொடுக்கிறார், மதனிட்ட கொடுக்கிறார் என்ன. அப்ப இந்த மதன்கிட்ட ஏற்கனவே 300 இருக்கு. அப்ப நான் இங்க பாருங்க பிள்ளைகள் 300ஓட 550 ரூபாவை கூட்டுறேன். சரி, அப்ப நான் 300ஓட 550 கூட்டினா 0 0 0 0 5 5 3 மஞ்சம் 8. எங்கள்கிட்ட இருக்கிறது மதனிட்டு இப்ப 850. அப்ப லாஸ்டா எடுத்து பார்த்தோம்டா மதனிட்டு 850, சுதனிட்டு 600, வரதனிட்டு 550. இப்ப கேட்ட கேள்வி என்னன்னா, இவை வைத்திருக்கிற பணத்தொகையை பிள்ளையார் கூடியதுல இருந்து குறைஞ்சது வர ஒழுங்குபடுத்த சொல்லி இருக்கு. சரி, அப்ப இதுல கூடிய பணம் வச்சிருக்கிறவர் 850. யார், மதன். அப்ப கூடிய பணம் மதன். அதுக்கடுத்த கூடிய பணம் பார்த்தோம்னா சுதன். அதுக்கடுத்தது பணம் வரதன். அப்ப எங்களுக்கு ஆன்சர் மதன், சுதன், வரதன். சரிதான பிள்ளைகள், மதன், சுதன், வரதன். அப்ப பாருங்க, நாங்க கேள்வியில பார்த்தோம்னா மதன், சுதன், வரதன் என்றதுங்களுக்கு 2வது விடை. சரி, அப்ப எங்களுக்கு ஆன்சர் பிள்ளைகள் 2வது மதன், சுதன், வரதன். சரியா, 21வதுக்கு 2வது. ஓகே, அடுத்த கேள்வியை பார்ப்போம். 22வது கேள்வி. உங்களிடம் ஒரே வகையான 6 மாபிள்கள் உள்ளன. சரி, அவங்கள்ட்ட ஒரே வகையான 6 மாபிள்கள் இருக்குதான். அவற்றில் 5 மாபிள்கள் ஒவ்வொன்றும் சமனான நிறையை கொண்டுள்ளது. உங்கள்கிட்ட இருக்கிற 6 மாபிள்ல 5 மாபிள்ல நிறை ஒன்று கொண்டு சமனம். ஆனா ஒரு மாபிள்ல மாத்திரம் நிறை கூடியதா. சரி, மாவிளை படிக்கற்கள் இல்லாத தராசை கொண்டு குறைந்தது எத்தனை தடவைகளில் சரியாக இனங்கட்டு எடுக்க முடியும். சரி, உங்கள்ட்ட 6 மாவில் இருக்குது. பாக்குறதுக்கு எல்லாமே சமனான நிற மாதிரியே இருக்கு, ஒரே தோற்றமைப்பு. ஆனா அதுல 5 மாவில் தானா பிள்ளைய சமனான நிற ஒன்று நிற கூடியது. அதை கண்டுபிடிக்கிறது எப்படி என்று கேட்டுக்கிறது. குறைந்த தடவைகள் என்று கேட்டுக்கிறது. அப்ப என்னட்ட பாருங்க, 6 மாவில்கள் இருக்குது. சரி, நான் முதலாவது என்ன செய்யறேன், படிக்கற்கள் வைக்காம அளப்போம். அப்ப நான் முதலாவது ஒரு 3 மாவிலை ஒரு தட்டிலையும் மற்ற 3 மாவில ஒரு தட்டிலையும் வைக்கிறேன் வெளியே. சரிதான். அப்ப நான் வச்சேன்னா இதுல எங்களுக்கு எந்த பக்கம் நிறை தாழுதோ அங்கதான் எங்களுக்கு என்ன செய்வார், நிற கூடின மாவில் இருப்பார். இல்லாட்டி எங்களுக்கு 6மே சமனா இருந்தா 2 3 3 வைக்க சமனா இருக்கும். அப்படி சமனா இல்லாம எந்த பக்கம் எங்களுக்கு தராசு தாழுதோ அங்க அதிகமா இருக்கு. அப்ப நான் பாரும்போது 3 3 வச்சுக்கல, இந்த பக்க தராசு தாழ். அப்ப நான் என்ன செய்ய போறேன், இந்த 3ஐயும் வெளியே கட்டிட்டேன். இப்ப நான் நிறுத்தது ஒரு சரிதான். இந்த 3ஐயும் நான் வெளியே கட்டிட்டேன். இனி இந்த 3 பிள்ளைகள் நான் என்ன செய்ய போறேன்டா, இந்த 3ல 1 வெளியில எடுத்து வைக்கிறேன். மீதி 1 ஒரு தட்டிலையும் மற்ற 1 ஒரு தட்டிலையும் வைக்கிறேன். சரிதானே. முதல்ல எனக்கு 6 இருந்தது. 3 3 போட்டு அளந்து எது தாழுதோ அதுல நான் 3 எடுத்தேன். இருப்ப அந்த 3ஐயும் 1 வெளியில எடுத்துட்டு மற்றது ஒரு பக்க தட்டிலையும் மற்றது இன்னொரு பக்க தட்டிலையும் வச்சேன்.
சரி வைக்க இந்த ரெண்டுமே சமனா இருந்தா பிள்ளைகள் எங்களுக்கு ரெண்டுமே இந்த தராசு ஒரு பக்கமும் தாழாம சமனா இருந்தா இந்த வெளியில வச்சவர் தான் எங்களுக்கு நிறக்கூடியவர். அப்படி இல்லாம இதுல ஏதாவது ஒரு பக்கம் தாண்டுச்சுன்னா அந்த தாண்டவர் தான் நிறக்கூடியவர். அப்ப நான் இங்க பாருங்க ரெண்டாவது முறையிலேயே நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும் யார் கூடன்றது. ஏன்னா ரெண்டும் சமனா இருந்தா வெளியில வச்சவர் நாங்க ஏதாவது ஒன்று தாண்டா அவர் தான் நிறக்கூடியவர். சரி அப்ப நம்ம ஆக குறைந்த தடவைகள் என்றா 2 தடவைகள்ல கண்டுபிடிக்கலாம். சரி அப்ப 22வதுக்கு 2வது விடை. ஓகே அடுத்த விடைக்கு போவோம் இல்லையா. சரி உங்களுக்கு விளக்கம் இல்ல விளங்கலைன்னா கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க நான் விளங்கப்படுத்தி விடுவேன் உங்களுக்கு. 23வது கேள்வி இல்லையா. 3 வாக்கியங்கள் எழுதப்பட்டுள்ள அட்டைகளும் அவ்வாக்கியங்களுக்கான குறியீட்டு அட்டைகளும் கீழே தரப்பட்டுள்ளன. சரியா பாருங்க உங்கள் சட்டை அழகானது வட்டம் முக்கோணம் சதுரம். உங்கள் சட்டை அழகானது அதே போன்று முக்கோணத்துக்கு ஒரு வட்டம் அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு சதுரம் மற்றதுங்களுக்கு ஒரு முக்கோணம். சரி அதே மாதிரி பாருங்க நீல நிறம் அழகானது. சரி இதுல பாருங்க சதுரத்துக்குள்ள ஒரு வட்டம் செவ்வகம் அதே நேரம் சதுரம் 3 வாக்கியங்கள் எழுதப்பட்டுள்ள அட்டைகளும் அவ்வாக்கியங்களுக்கான குறியீட்டு அட்டைகளும் கீழே தரப்பட்டுள்ளன. நீல நிறச்சட்டை மிகவும் அழகானது எனும் வாக்கியத்திற்குரிய குறியீட்டு அட்டை யாது. சரியா நீல நிறச்சட்டை. எங்களுக்கு பாருங்க நாங்க நிறைய யோசிக்க தேவையில்லை பிள்ளைய டைமும் எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கு டைம் காணாது. நீல நிறம் என்றாலே எங்களுக்கு இதுல வந்திருக்கிறது இதுலதான் நீல நிறம் வந்தது. சரி அப்ப நீல நிறத்தை குறிக்கிறது எங்களுக்கு இவர் ஏன்னா சதுரத்துக்கு வட்டம் பெரிய செவ்வகம் இவர் தான் குறிக்கிறார். ஏன்னா அப்ப எங்களுக்கு இதுல தொடங்குகிறவர் தான் நீலனர். அப்படி நாங்க ஆன்சரை பாக்க பாருங்க முதலாவதுல எங்களுக்கு அதே மாதிரி ஆன்சர் வருது. ஆனா ரெண்டாவதுல பாருங்க செவ்வகம் இல்ல முக்கோணம் வந்துருது. இங்க எங்களுக்கு வரவே வராது முதலாவதே வட்டம் வந்துட்டேன். சோ ஆன்சர் முதலாவது. இப்படி ஈஸியா தட்டிட்டு போகணும் நிறைய யோசிச்சு கொண்டிருக்க தேவை. சரிதானே. ஓகே 24வது கேள்வி. 3 சிங்கங்களால் 3 மான்களை 3 நிமிடங்களில் பிடிக்க முடியும். ஏனெனில் 100 மான்களை பிடிப்பதற்கு 100 சிங்கங்களுக்கு எடுக்கும் நேரம் யாது. அது சிம்பிள் கொஸ்டின் இல்லையா ஈஸியா யோசிக்கணும். 3 சிங்கங்களால 3 மான்களை 3 நிமிடங்கள்ல பிடிக்க முடியுமா. அதாவது அப்படி பார்த்தா எங்களுக்கு ஒரு சிங்கத்தால சரி வடிவா கவனிக்கணும். சரி ஒரு சிங்கத்தால ஒரு மானை பிடிக்க 3 நிமிஷம் எடுக்கும். சரிதானே ஒரு சிங்கத்தால ஒரு மானை பிடிக்க 3 நிமிஷம் எடுக்கும். அவங்களுக்கு ஒரு மானை பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 நிமிடங்கள் எடுக்கும். இதுல கேட்ட கேள்வி என்னண்டா ஏனெனில் 100 மான்களை பிடிப்பதற்கு 100 சிங்கங்களுக்கு எடுக்கும் நேரம். சரி அவங்களுக்கு பாருங்க அட் த சேம் டைம்ல நடக்குது. ஒரு சிங்கத்தால மானை பிடிக்க 3 நிமிடம் எடுக்கும். இதே 3 சிங்கம் ட்ரை பண்ணி 3 மானை பிடிக்கிறனாலும் எங்களுக்கு 3 நிமிடம் தான். அதே மாதிரி 100 சிங்கம் ட்ரை பண்ணி எங்களுக்கு 100 மானை பிடிக்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு எத்தனை நிமிடம் 3 நிமிடம் தான் பிள்ளைகள். சரியா இங்க அவங்களுக்கு பெருசான யோசிக்க தேவையில்லை. சரிதானே எங்களுக்கு 3 நிமிடங்கள். எத்தனை மான்களா இருந்தாலும் எத்தனை சிங்கங்களா இருந்தாலும் அத்தனை மான்களை பிடிக்கிறதுக்கு ஒரு மானுக்கு 3 நிமிடம் தான் எடுக்கும். சரிதானே எங்களுக்கு 100 மானை இருந்தாலும் 100 சிங்கமா இருந்தாலும் 100 மானை பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு 3 நிமிடங்கள் தான் எடுக்கும். சோ 24க்கு 3வது வழி. ஓகே 25வது கேள்வியை பாப்போம் பிள்ளையே. சரிதானே. ஓகே 25வது கேள்வியை நான் அதுல ஒயிட் போர்ட்ல விளங்கப்படுத்தி வரணும் உங்களுக்கு. சரியா கேள்வியை வாசிச்சு கொள்வோம். அருகில் காட்டப்பட்டுள்ள 3 துண்டுகளுடன் பொருத்தமான ஒரு துண்டை மேலும் பொருத்துவதன் மூலம் சதுர அட்டை ஒன்றை உருவாக்க முடியும். சரி ஆல்ரெடி எங்களுக்கு இதுல தரப்பட்டதோடையா இன்னொரு அட்டையை சேர்க்கைக்குல எங்களுக்கு ஒரு சதுர அட்டையை உருவாக்கி கொள்ள முடியுமா. சதுர அட்டையில் நிறையாகவோ நிரலாகவோ 4 எண்களை கூட்டும் போது வரும் விடை ஒன்றாகத்தான் இருக்கும். அப்ப நிறையாக நிரலாக 4 எண்கள் என்றா எங்களுக்கு நாங்க அமைக்க போற சதுரத்திலையும் நிரல் பக்கம் 4 நிறை பக்கம் 4 இருக்க வேணும். சரியா எண்ணட்டை யாது என்றா இந்த எண்ணட்டையில வடிவம் இப்படித்தான் இருக்க போற 3 சின்ன சதுரம் சேர்ந்த மாதிரி இப்படி நிரல பக்கமா இருக்க போற. சரி அப்ப நான் பாருங்க கோட்ல விளங்கப்படுத்தி விடுறேன். சரியா நான் முதலாவது என்ன செய்ய போறேன் அதுல தந்தபடியே பாருங்க முதலாவது வேற திருவி கொள்வோம். சரி இந்த சைட்ல அந்த வரும் எழுதுவோம்.
சரியா? இது எங்களுக்கு தரப்பட்டது. சரி, என்ன 2 1 3 1 1 இவர் இப்படியே இருக்கட்டும். சரியா? இப்ப நான் இவரோட கொண்டு வந்த பிள்ளைகள் மற்றவரை சேர்க்கிறேன். யாரை சேர்க்க போறேன்? அந்த கீழே இருக்கிறவர். உங்களை எல்லாத்தையுமே பேப்பர் இருக்கும். சோ அதில் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. சரி, இந்த ஷேப்ல இருக்கிறவரை கொண்டு வந்து இதுல அப்படியே சேர்க்கிறேன். சரி, இதுல சேர்க்கிறேன். இதுல இருக்கிற இலக்கங்கள் 2 2 1 2. அத மாதிரி எங்களுக்கு மற்றவர். சரி, அவரை நான் ப்ளூ கலர்ல வரணும். சரிதானே? இந்த அமைப்புல இருக்கிறார். சரி, அதுல எனக்கு ஒரு அதுல வந்துடுது என்ன 2 2 2 1. சரி, நாங்க புதிதா இணைக்க போறவரை வந்து பிள்ளைய. சரியா? புதிதா இணைக்க போறவரை பிளாக் கலர் யூஸ் பண்ணிட்டேன். என்ன புதிதா கிரீன்ல ஆர்டர் புதிதா. இதுலதான் அந்த புதிதா நாங்க இணைக்க போற ஆள் வரப்போற. சரிதானே? இதுல என்ன நம்பர் வந்து உங்களுக்கு நிரலான் இல்லையா? ஒரே சேம் பேர் தான் பாப்போம். சரிதானே? அப்ப நான் இப்ப இந்த நிரல் அப்ப இணைச்சதின் படி நிரலங்கள் கூட்டி பாக்குறேன். 2 2 2 4 4 2 6 6 1 7. சரிதானே? இப்படி பார்த்தா உங்களுக்கு 7 வருது. அதே மாதிரி 2 2 3 3 3 3 6 6 3 7. 2 2 4 4 2 6 6 3 7. 2 2 4 4 3 5 5 2 7. என்ன பண்ணி அப்ப எங்களுக்கு இப்படி பார்த்தாலும் 7 வரும். 2 2 4 4 3 5. சோ இது 2 இருந்தா தான் இது எங்களுக்கு 3 2 5 5 3 6. இது 1 இருந்தா தான் எங்களுக்கு 1 3 2 2 2 4. இது 3 இருந்தா தான் எங்களுக்கு 7. சரிதானே? அப்ப நான் நினைத்தது கிரீன் கலர்ல மாட்டியிருக்கிறேன். அப்ப 213 என்ற இலக்கம் இருந்தா எங்களுக்கு அந்த ஆன்சர் தான் வரும். சரிதானே? 213. சரிதானே? அப்ப நாங்க பாருங்க ஆன்சரை பார்த்தோம்னா 213. ஏன்னா எங்களுக்கு 213 வந்து 2வது ஆன்சர். சரிதானே? 213 2வது. 25வதுக்கு 2வது விடை. நீங்க 2வது போட்டிருந்தீங்கன்னா ஓகே. ஓகே, 26வது கேள்வி பாப்போம் பிள்ளைகள். 213 214 215 ஆகியவை 3 இலக்க எண்கள் ஆகும். இவ்வெண்களைப் போன்று 4 இலக்க எண்களை தொடர்ச்சியாக நேர்வரிசையில் பாலன் எழுதுகிறான். அவற்றில் சில இலக்கங்கள் கீழே குறிப்பிட்டவாறு அவனது தங்கை அளித்துள்ளான். அவனது தங்கை அளித்துள்ள இலக்கங்களை சரியாக காட்டுவது. சரி, அவர்களுக்கு தொடர்ச்சியா இருக்கு பிள்ளை. 213 214 215 அடுத்தடுத்த இலக்கம் இருக்கும். 4 இலக்க இலக்கமா இருக்கு. சரி, அப்படி எழுதினத வந்து அவங்களோட தங்கச்சி அழிச்சுட்டாவாம். அப்ப அழிச்ச இலக்கங்கள் என்னென்னு கேட்டுங்க. சரி, நான் இதை வச்சே தட்டுவோம். இங்க வேணுங்க, இது 898 இது எங்களுக்கு 899 இருக்கு. சரி, அப்ப 4890. அப்ப இது 4898. அப்ப இவர் வந்து எங்களுக்கு 4897 இருப்பார். என்ன விளையாட சிம்பிள் கொஸ்டின். சரி, இப்ப எங்களுக்கு ஆன்சரை பார்ப்போம். 489. அப்ப முதலாவது விட வராது. 489 499 சரியா இருக்கு. சோ 2வது விடை. 26வதுக்கு 2வது விட வேண்டியது. 27 பார்ப்போம். ஒரே அளவிலான வெள்ளை மற்றும் கருப்பு நிற வர்ணங்கள் பூசப்பட்ட அட்டை ஒன்றில் வெள்ளை நிற காகித துண்டு ஒன்றினால் ஒரு பகுதி மறைக்கப்பட்டுள்ளது. சரி, இப்படி கலர் அடிச்சதுல வந்து இந்த வெள்ளை நிற துண்டால வந்து என்ன செஞ்சிருக்கணும், ஒரு இதை மூடி இருக்கணும். மறைக்கப்பட்ட கருப்பு நிற பகுதிகள் எத்தனை? இதுல எத்தனை கருப்பு நிற பகுதிகள் இருக்கு மட்டும் கட்டுகிறது. நாங்க முதல்ல ஒரு நிலையில எத்தனை கருப்பு இருக்குன்றத எண்ணிக்கொள்வோம். 1 2 3 4 1 2 3 4 என்ன. சரி, நாங்க நீ பார்க்க 1 2 3 4 எங்க பார்த்தாலும் நாங்க நிறைய கேட்க எங்களுக்கு 4 கிடைக்குது. அப்ப உங்களுக்கு 4 இருக்கும். அப்ப பாருங்க, நாங்க இந்த நிறைய பார்ப்போம். சரி, இந்த நிறைய பார்த்தோம்னா 4 இருக்கும்.
இங்க ஒன்று வந்துட்ட சோ உங்களுக்கு எத்தனை இருக்கும் இதுல 3 இருப்ப. அதே மாதிரி இவரை பார்த்தோம் என்றாலும் எங்களுக்கு வேற ஒரு ஆள் வந்துட்டார் சோ 3 இருப்ப. இதுலயும் இங்க கருப்பு வந்துட்டார் ஒரு ஆள் அப்ப 3 என்ன பண்ணு. அதே மாதிரி இந்த நிறைய பார்த்தோம் என்றாலும் இதுல கருப்பு வந்துட்டார் 3 சரி. அடுத்த நிறைய பார்த்தாலும் 3 இங்க கருப்பு வந்துட்டார். இவரை பார்த்தாலும் இந்த கருப்பு வந்துட்டார் சோ 3 அதே மாதிரி இதுல இங்க வந்துட்டார் 3 என்ன பண்ணு. அப்ப எங்களுக்கு பாருங்க எத்தனை கருப்பு பகுதி மறைக்கப்பட்டிருக்கா. 1 2 3 4 5 6 7 7 நிறையிலையும் 7 3 21 சரி. அப்ப எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிற கருப்பு நிற பகுதிகள் 21 27வது 2வது வீடு 28. நாவின் அருகில் காட்டப்பட்டுள்ள வட்டங்களில் 1 2 4 4 5 6 ஆகிய எண்களை எழுதுகிறார். இவ்வெண்களை நேர்கோடுகள் வழியாக கூட்டும் போது இலக்கம் 11 வரும். அவ்வாறு எனின் வினாக்குறியில் வர வேண்டிய எண் யார்? எங்களுக்கு நேர்கோடு வழி அதாவது பாருங்கோ இப்படியே கூட்டினாலும் இல்லாட்டி இப்படி கூட்டினாலும் எங்களுக்கு எத்தனை வரணுமா 11 வரணுமா. ரெண்டா நாங்க எந்த இலக்கம் போடணும்ன்றது கேள்வி வினாக்குறி வார இடத்துக்கு. சரி. இப்ப நான் என்ன செய்ய போறேன். நான் ஒரு இலக்கம் போட்டுக்கிறேன். நாங்க போட்டு பார்ப்போம் என்ன பண்ணேன். ஓகே. நான் வினாக்குறி வார இந்த இடத்துல 4 போடுறேன். சரியா 4 கொடுத்து இங்க 5 கொடுக்குறேன் இங்க 2 கொடுக்குறேன். சோ இந்த நேர்கோடு வழியை முதலாவது கூட்டுவோம். 5 5 4 9 9 2 11 அவங்களுக்கு 11 வருது. சரியா. இங்க மீதமா இருக்கிறது என்ன. நான் 5 எழுதிட்டேன் 4 நடுவில போட்டுட்டேன் 2 போட்டுட்டேன் 1 மாறும். சோ இங்க 1 இங்க 6 கொடுக்குறேன். அப்ப இந்த நேர்கோடு வழியே போவா 1 1 4 5 5 மாறும் 11 வருது. என்ன பண்ணிடலாம். அப்ப உங்களுக்கு நேர்கோடு வழியை கூட்ட 11 வருது. சரி. அப்ப உங்களுக்கு ஆன்சர் இந்த வினாக்குறியில் இடத்துல வர வேண்டியது எது போட்டிருக்கிறேன் நான். உங்களுக்கு 3வது விடை 28க்கு 3வது விடை. சரி. இதை நீங்க போட்டு பார்த்து தன்மையிலே கண்டுபிடிக்க வேண்டும். சரியா 28க்கு 3வது. ஓகே. நாங்க இனி 29வது கேள்வி பார்ப்போம். ஓகே. மந்திரவாதி ஒருவர் வலது புறத்தில் உள்ளவாறு 8 தட்டுக்களை ஒன்றன் மேல் ஒன்றாக உருவாக்கி உள்ள. சரி. 8 தட்டுக்கள் இப்படி வரையப்பட்டிருக்கு. பாகம் 1 2 3 4 5 6 7 8. அவர் தனது மந்திரம் மூலம் தட்டுக்களை ஒன்றன் பின் ஒன்றாக மறைய செய்கிறார். முதலில் கீழே இருந்து 2வது தட்டு. சரி. அப்ப கீழே இருந்து 2வது முதலாவது வைத்தான் என்ன இவரை முதலாவது மறைய பண்ணிட்டார். பின்னர் புதிய கோபுரத்தில் இருந்து கீழே இருந்து 3வது தட்டு. முதல் 2வது தட்டு இப்ப 3வது தட்டு. அப்ப இதை ஒழிஞ்சிட்டு தானே பிள்ளைய அப்ப வேற 1 2 3 அப்ப இப்ப இந்த தட்டு இல்லாம போகும். சரியா. பின் புதிதாக உருவாக்கப்பட்ட கோபுரத்தில் இருந்து 4வது தட்டு. அப்ப புதுசா 4வது அப்ப வேற 1 2 3 4 பட் என்ன எண்ணக்கூடாது என்ன மறைஞ்சிச்சு என்ன. அப்ப இப்ப இந்த 4வது இல்லாம போயிடு. பின்பு புதிதாக உருவாக்கிய கோபுரத்தில் இருந்து 5வது தட்டை அகற்றுகிறார். சரி. 5 அப்ப பாருங்க 1 2 3 4 5 இதெல்லாம் இல்லாம போயிட்டு. இப்போது இருக்கும் வடிவம் இப்போது இருக்கும் வேண்டாம். இங்க பாருங்க மேலே இருக்கிறவர் களை பண்ணி இருக்கும் 3லையும் களை பண்ணி இருக்கு. அடுத்தவர்ல களை பண்ணி இருக்கக்கூடாது. அப்ப இந்த விடையும் வராது உங்களுக்கு இந்த விடையும் வராது. எனவே எங்களுக்கு வர போறது இவர் களை பண்ணி இருக்கிறார். அடுத்தது எங்களுக்கு களை பண்ணல இங்க வருங்க களை பண்ணல. அடுத்தது பாருங்க களை பண்ணி இருக்கு. எஸ் இங்க வருங்க இதுல கலர் பண்ணி இருக்கு. அடுத்த லாஸ்டும் எங்களுக்கு களை பண்ணி இருக்கு. சோ உங்களுக்கு ஆன்சர் 2வது. சரியா. 29வதுக்கு 2வது விடை. ஓகே. 30வது கேள்வி பார்ப்போம். மதனாவிடம் ஒரே வகையான 7 நாணய குற்றிகள் உள்ளன. சரிதானே. மதனாவிடம் ஒரே வகையான 7 நாணய குற்றிகள் ஒரே வகையான பிள்ளைய நாங்க இந்த கவனிச்சு கொள்ளுவோம். அவள் கடை ஒன்றில் 3 வேறுபட்ட பழங்களை வாங்குகிறாள். 3ம் வேறு வேறு பழம். சரிதானே.
ஒவ்வொரு பழத்தினதும் விலையும் வேறுபட்டது. சரியா, விலையும் வந்து எங்களுக்கு வேறுபட்டது, பழங்களும் வேறுபட்டது. ஏனெனில் அவள் வாங்கிய விலை உயர்ந்த பழம் எவ்வளவு? சரியா, வாங்கின விலை உயர்ந்த பழம் அது என்ன பாருங்க. நாங்க முதலாவது கேள்வி வாசிச்சோட விளங்கிக் கொள்ளணும். ஒரே வகையான ஒரு நாணய குச்சி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 ரூபா குச்சி 7 வச்சிருந்தேன். இல்லாட்டிக்கு 2 ரூபா குச்சியில 7 இருக்கும், இல்லாட்டிக்கு 5 ரூபா குச்சியில 7 இருக்கும், இல்லாட்டிக்கு 10 ரூபா குச்சியில 7 இருக்கும். 3 வேற வேற பழம். அந்த பழங்கள் ஒவ்வொன்ற விலையும் வேறுபட்டது. அப்ப அவன் வாங்கிய விலையில உயர்ந்தபட்ச பெருமானம் கேட்டது. இப்படியான கேள்வி இருக்கு. நாங்க ஆன்சர்ல இருந்து வரணும். இப்போ உயர்ந்தபட்ச பெருமானம் இந்த 3 விடையிலையும் உயர்ந்ததா இருக்கிறது 5. அப்ப நான் வந்து 5 ரூபாய போட்டு பார்ப்பேன். சில நாள் வாங்கிய விலை உயர்ந்த பழம். அப்ப நான் ஒரு பழம் வந்து 5 ரூபாய்க்கு வைக்கிறேன். சரி, அப்ப எங்களுக்கு நாணய குச்சிகள் என்றாலும் எங்களுக்கு தெரிகிறது வந்து 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, அதே நேரம் எங்களுக்கு எவ்வளவு 10 ரூபா குச்சிகள். சரியா, அப்ப விலை கூடினது 5 ரூபாண்டா, விலை கூடிய பழம் 5 ரூபான்னு வச்சா நாங்க சரி 5 ரூபாய் குச்சியிலேயே 7 வச்சிருந்தேன் வச்சோம்டா எங்களுக்கு பாருங்க 7. சரி, 5 ரூபாய் குத்தி 7 வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா 7 எங்களுக்கு 35 ரூபாய். சரியா, 35 ரூபாய் விலையில் 5 ரூபாய் ஒரு பழம் வாங்கிட்டேன். அப்ப மீதி எங்களுக்கு எவ்வளவு 35ல 5 ரூபாய் போனா 30 ரூபாய். அப்ப 30 ரூபாய்க்கு 2 பழம் வாங்குறாருண்டா அந்த 2 பெருமானமும் இந்த 5 விட பெருசாத்தான் இருக்கு. என்ன அவங்களுக்கு இந்த 5 விட வருமா? 5 விட எங்களுக்கு வராது இல்லையே. வந்தவங்களுக்கு மீதி எல்லாம் என்னவா இருக்கும்? எங்களுக்கு மீதியா வார பழங்களை வாங்குற காசு வந்து கூடவே இருக்கும். அப்ப எங்களுக்கு அந்த ஆன்சர் வராது. சரி, அப்ப நாங்க இனி 4 போட்டு பார்ப்போம். 4 ரூபாய் குத்தி இல்ல. என்ன 4 ரூபாய் குத்தி இல்ல. அப்ப நாங்க 2 ரூபாய் குத்திய வச்சு பார்ப்போம். சரி, அப்ப 2 ரூபாய் குத்தியில 7 குத்தி வச்சிருக்கிற. சோ உங்களுக்கு 7 14. சரியும், அதுல வந்து ஒரு பழம் 4 ரூபா. அப்ப 14ல 4 போனா மீதி 10 ரூபா. 10 ரூபாய்க்கு என்ன பழம் என்று பார்த்தா கொண்டு வேறங்கோ 8 ரூபாய் பழம் ஒன்றும் வாங்கலாம், 2 ரூபாய் பழம் ஒன்றும் வாங்கலாம். அப்படி பார்த்தா எங்களுக்கு 8 ரூபா கூடிட்டு என்ன, இல்லாட்டி நாங்க 10 ரூபாய்க்கு 6 நாளும் போடலாம். என் 3 வேறுபட்ட விலை ஒரு 4 வந்துச்சு. 5 போடலாது என்ன. அதே மாதிரி எங்களுக்கு திருப்பி அதே பெருமானங்கள்லாம் வரும். அப்ப எங்களுக்கு பாருங்க 2 ரூபாயில 4 ரூபாய் கொடுக்க கூடாது. கொடுத்தா எங்களுக்கு இங்க 8 ரூபாய் வந்துடும் பெரிய விலை. என்ன பெரிய விலை வந்துடும். அப்ப எங்களுக்கு அந்த ஆன்சர் வராது. சரி, அப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்? 1 ரூபாய் குத்தியில பார்ப்பேன் 4. சரி, விலை கூடின பழம் 4 ரூபாண்டு வச்சு பார்ப்போம். 1 ரூபாய் குத்தியில பார்ப்பேன். சரிதானே? ஓகே, 1 ரூபாய் குத்தியில 7 குத்தி வச்சிருக்கிற. சோ 7 7. சரியா, அந்த 7ல வந்து அந்த 7 குத்தியில விலை உயர்ந்தது வந்து 4 ரூபாயா. அப்ப 7ல 4 ரூபாய் போனா மீதி எங்களுக்கு 3 ரூபாய். அதுல 2 ரூபாய்க்கு ஒரு பழம் வாங்குவார், இன்னொன்றுக்கு ஒரு பழம் வாங்குவார். உங்களுக்கு ஆன்சர் வருது என்ன. 4 ரூபாய்க்கு ஒரு பழம் வாங்குவார், 2 ரூபாய்க்கு ஒரு பழம் வாங்குவார், 1 ரூபாய்க்கு ஒரு பழம் வாங்குவார். இந்த 4 ரூபாவோட இந்த 2 மங்களுக்கு சிறி. அப்ப உங்களுக்கு ஆன்சர் வந்து ரூபாய் 4. சரிதானே பிள்ளை? இதை நீங்க போய் யோசிக்கலாம். 5 ரூபாயில 1 ரூபாய் அப்படி போட்டு பார்த்திருந்தாண்டா சரி. இப்ப நாங்க 5 ரூபாயில 1 ரூபாய் அப்படி பார்த்தா பிள்ளையே 5 வந்துடும் வெளியில. சரி, 5 வந்தா அவங்களுக்கு 7 குத்தி தானே. அப்ப மீதி 7 ரூபாயில 5 ரூபாய் போனா 2 ரூபாய். 2 ரூபாயில நாங்க 2 பழம் வாங்குறேன்டா ஒன்றும் ரெண்டுக்கு ஒரே விலையில வருது. எங்களுக்கு வேறுபட்ட விலை இருக்கும். அப்ப இருந்து 5 ரூபாய் வரா. சரிதானே? அப்ப ரூபாய் 4. 30வதுக்கு 3வது விடை. சரியா? ஓகே, இனி 31வது கேள்வி வாங்க. தீயணைப்பு படை வீரர் ஒருவர் மாடி கட்டிடம் ஒன்றில் உள்ள தீயை அணைப்பதற்காக வலது பக்கம் உள்ள ஏணிகள் மூலமாக ஒரு ஏணியில் இருந்து மற்றொரு ஏணிக்கு குதிக்காமல். சரி, இதை வடிவா கவனிக்கணும். இப்ப வந்து இங்க நிக்கிற தீயணைப்பு வீரர், இதுல ஃபயர் இருக்கு பிள்ளைய. என்ன இதுல ஃபயர் இருக்கு. இத போய் என்ன செய்யணும்? அவர் அணைக்க வேணும். ஆனா அங்க தந்து கிடக்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு, இப்படி அணைக்கல வந்து ஒரு ஏணியிலிருந்து மற்றொரு ஏணிக்கு குதிக்காமல். அப்ப குதிச்சு போகவே இயலாது. சரியா, மற்ற ஏணிக்கு குதிக்காமல் சென்று தீயை அணைக்கிறார். அவர் பயன்படுத்திய குறைந்தளவான ஏணிகளின் எண்ணிக்கை. சரி, நாங்கள் இப்ப இங்கதான் நினைக்கிறேன். அப்ப நான் இதுல 2 வைப்பேன். இப்படியே ஏறி தென் திருப்ப இந்த ஏணியில ஏறி திருப்ப இங்க வாரேன். சரியா, இங்க வந்துட்டாருண்டா உங்களுக்கு இங்க இருந்து வழி இல்லை. ஒன்று இங்கால குதிக்கணும், குதிக்க கூடாதுன்றது, இல்லாட்டி இங்கால குதிக்கணும். இது ஒரு மேல போயிருக்கு. அப்ப எங்களுக்கு இந்த வழி வந்து வராது வெளியே. சரி, அப்ப நான் அதை என்ன செய்யறேன் பாருங்க.
இந்த வழி வரா. அப்ப நான் இங்க என்ன செய்ய போறேன், இந்த வழிய பாப்பேன். இதால ஏற சரியா, அப்புறம் இங்க ஏற, தென் இங்க ஏற சரியா, பிறகு இங்க ஏற ஏறினா இங்க இங்க குதிக்க இயலாது. இல்லாட்டி இதுல இருந்து இப்படியே வந்து இங்க போனாலும் இங்க இருந்து இங்கேயும் குதிக்கலாம், இங்க இருந்து இங்கேயும் குதிக்கலாம். அப்ப இந்த ரெண்டு ஏணியையும் வந்து அவர் என்ன செய்யலாது, யூஸ் பண்ணி இப்படி மேல போய் என்ன செய்யலாம், அணைக்க இயலாது. சரி, அப்ப நான் வேற வழி பாருங்க எப்படி போறாருன்னா, ஒன்றில இருந்து இன்னொரு இடத்துக்கு நாங்க பாஞ்சு போயிடாத பிள்ளைகள், ஏன்னா அது எங்களுக்கு தந்திருக்கணும். ஓகே, இவர் இப்ப என்ன செய்யற, இந்த ஏணியால ஏறுற சரியா, ஒன்று இந்த ஏணியால ஏறுற, தென் இப்படியே வந்து எங்களுக்கு இறங்க கூடாதுன்னு சொல்லி சரி, அப்ப இவர்தாங்க வந்து இங்க இறங்குறாரு இல்லையா, இறங்கி திருப்ப அவர் என்ன செய்யறார், இப்படியே போய் இந்த ஏணி மூலம் இங்க ஏறுற, தென் இப்படியே வந்து இந்த ஏணி மூலம் இங்க ஏறுற, இவர் என்ன செய்யறார், இதால இங்க ஏறி இப்படியே போய் இந்த ஃபயர் அணைப்பு. சரி, அப்ப எங்களை கேட்ட கேள்வி வந்து இத்தனை ஏணிகள் பயன்படுத்தப்பட்டதுன்னு கேட்டது. அப்ப நாங்க ஏணிகளை வந்து எண்ணோம் பாருங்க, 1 2 3 4 5 6. அப்ப அவர் பயன்படுத்திய குறைந்த அளவிலான ஏணிகள் எண்ணிக்கை என்றாலும் எங்களுக்கு 6 தான் ஆன்சர், 5ஓ 4ஓ வராது முடியும். சரி, நீங்க எப்படி பார்த்தாலும் அது 1000ஆகத்தான் வரும். சோ 31ஆவதுக்கு 3வது விடை 6. சரிதானே, அது மாதிரி நாங்க 32வது கேள்வி பார்த்து கொள்வோம். சரியா, 32 உங்களுக்கு ஒரு தாயக்கட்ட கேள்வி. என்ன பிள்ளைய, ஓகே, தரப்பட்டுள்ள எதிர்பக்க ஜோடிகளில் சரியா, தரப்பட்டுள்ள தாயக்கட்டையில் எதிர்பக்க ஜோடிகளில் உள்ள கூட்டுத்தொகை 7ஆக உள்ளது. சரி, எதிர்பக்கத்துல கூட்டுத்தொகை உங்களுக்கு 7. ரெண்டா பிள்ளைகள் இங்க பாருங்க, நீங்க 1 2 3 ரெண்டாயிரம் எதிர்பக்கம் இங்க 4 இருக்கு, அப்பதான் 3 4 7. இங்க 2 இருக்கிற சோ உங்களுக்கு இந்த பின்புறம் வந்து 5 இருக்கு, இங்க 1 இருக்கிற சோ கீழ்ப்புறம் வந்து உங்களுக்கு 6 இருக்கு. படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு முதலாவது சதுரத்தில் உள்ள தாயக்கட்டையானது வலது பக்கமாக புரண்டு சென்று இருக்கும் விதம் காட்டப்படுது. அப்படியே புரண்டு புரண்டு வெளியில் இங்க வந்துச்சு. சரி, இந்த 3 முகங்களிலும் உள்ள புள்ளிகள் தான் மொத்த எண்ணிக்கை கிட்டது. அப்ப நாங்கதான் எந்தெந்த இலக்கம் அதுல வரும்ன்றதை கண்டுபிடிக்கும். சரி, இங்க வருங்க, இவர் எப்படி நாங்க சொல்லிட்டு இந்த 3 கீழ்ப்பக்கம் வருது. சரி, இவர் தானே வருவார், அடுத்ததான் இவர் வந்து நிற்பார். என்ன வழியே, அடுத்தது இதுல 1 வருது. அதுக்கு பிறகு இங்க இருக்கிறவர் வந்து இங்க நிற்பார். இங்க இருக்கிறவர் எத்தனை, 4. சரி, அதுக்கு பிறகு இங்க இருக்கிறவர் வந்து இங்க நிற்பார். இதை நீங்க கட் பண்ணில யோசிக்கணும், 6. சரிதானே, இனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருப்ப இந்த 3 தான் என்ன செய்வார், இது இந்த கீழ்ப்பக்கத்துல நிற்பார். அப்ப இந்த கீழ்ப்பக்கம் 3 இருந்தாப்பிலேயே இந்த மேற்பக்கம் எங்களுக்கு 4. மேற்பக்கம் வந்து எங்களுக்கு 4. சரி, அதே மாதிரி பாருங்க, கீழ்ப்புறம் 6 வந்துருக்குது, இந்த 6 வந்து கீழே இந்த 6 வந்து இங்க வந்துருக்கு. சரி, இனி வந்து கீழே இருக்கிற 6 இங்க வந்தா இந்த 2 தான் பிள்ளைகள் எங்க இருப்பார், இது இந்த வினாக்குறி போட்டு இந்த இடத்துல இருப்பார். 1 வந்து இங்கே இருப்பார். சரி, இது நீங்க கற்பனையில யோசிச்சு பார்க்கணும். சரி, அப்ப மொத்த எண்ணிக்கை கேட்டா 4 4 2 6 6 மட்டும் 7, 2வது ஆன்சர். சரியா, 32ஆவதுக்கு 2வது விடை. பிள்ளைங்க அப்படியே சுத்தி சுத்தி வந்து கீழே 3 இருப்பார். சோ உங்களுக்கு மேல 4 போட்டிருக்கிறேன். சரி, இப்ப மேல 4 வார 2 இவர் தானே மேல போனவர், இவர்களுக்கு மேல போனவர் எங்களுக்கு இந்த 2 தான் இந்த முன்பக்கமா இருப்பார். எங்களுக்கு மேல போனாலும் எங்களுக்கு இந்த 2 தான் முன்னுக்கு இருக்கும். 1 வந்து அப்படியே இங்கால அப்படியே ஸ்டெப் ஆயிட்டு இங்கால சைட்ல வந்து சரிதான். 7 ஆன்சர். 33வது கேள்வி. அந்த மீனவர் பெரும்பாலும் நண்டுகளை பிடிப்பவர், படிவா வாசிக்கோங்க. அந்த மீனவர் பெரும்பாலும் நண்டுகளை பிடிப்பவர். பெரும்பாலும் நண்டு, அவர் மீனும் பிடிக்கலாம், இறால் பிடிக்கலாம், என்னவும் பிடிக்கலாம், ஆனா கூடுதலான அளவு நண்டு பிடிப்பார். நான் நண்டை விரும்பி சாப்பிடுவேன், நான் எல்லாம் சாப்பிடுவேன், ஆனா நண்டை விரும்பி சாப்பிடுவேன். ஆகவே முதலாவது நான் சாப்பிடும் நண்டு அந்த மீனவரால் பிடிக்கப்பட்டது. நாங்க ஷோ பண்ணேன், என்ன அதை பத்தி ஒரு தரவுமே தெரியல. நான் நண்டுகள் மட்டும் சாப்பிடுவேன், அதுவும் சொல்லேன். நான் நண்டை விரும்பி சாப்பிடுவேன் என்று சொல்லியிருக்கேன், நண்டு மட்டும் சாப்பிடுவேன் என்று சொல்லியிருக்கேன். அந்த மீனவர் மீன்களும் பிடிப்பார். எஸ், அதான் வரும். ஏன்
அந்த மீனவர் பெரும்பாலும் நண்டுகளை பிடிப்பார். அவர் மீனும் பிடிக்கலாம், இறாலும் பிடிக்கலாம் என அவங்களுக்கு அந்த 3வது விட வரம்பில்லையா. சரிதானே? ஓகே. இப்ப நான் மீதி 34 இருந்து 40 வரையான கேள்விகளுக்கு உரிய விடைகளை அடுத்த வானொலியில பார்த்து கொள்ளுவோம். சரிதான பிள்ளையே? ஓகே, பாய். தேங்க்யூ.